ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எனி பைக் ஓன் பண்ணியிருந்தாலுமே இந்த மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷுவராக பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம டெய்லி பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஐடில் விட்டுட்டு திரும்ப எடுக்கும் போது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒரு மேஜரான மிஸ்டேக். இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நைட் வண்டி எடுத்துகிட்டு வந்து விடுறோம், அப்படி இல்லைனா 1 or 2 hours நம்ம ஐடியலாக விட்டுட்டோம்னா இன்ஜினில் இருக்க மொத்த ஆயிலுமே கீழே போய் ஸ்டே ஆயிரும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போனோம்னா அந்த இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் வந்து மேலே வரைக்கும் இருக்காது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் கியருக்கான பார்ட்ஸ் தென் பிஸ்டன் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து ஒரு மேஜரான இஷ்யூ. நீங்கள் எப்பவுமே வண்டி ஐடில் விட்டு எடுக்கும் போது ஜஸ்ட் 2 minutes ஸ்டார்ட்டில் வச்சுட்டு அப்புறம் மூவ் பண்ணுங்க. 2 minutes ஸ்டார்ட்டில் வச்சிருந்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து சர்க்குலேட் ஆயிரும். ஸோ நம்ம மூவ் பண்ணும்போது எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. தென் ஒரு பேசிக்கான மெயின்டெனன்ஸ் என்னன்னா, நீங்கள் மார்னிங் எப்பவுமே வண்டி எடுக்கும் போது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஒரு க்ளீனாக தொடச்சி தென் வண்டி எடுங்க. வீக்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் எ வீக் ஷுவராக ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணியிருக்கணும். ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் இஷ்யூலாம் வந்து வராது. டயருக்கான லைஃபும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நைட்ரஜன் ஏர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. டயர் ஹீட் ஆகாது, உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் நான் நைட்ரஜன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ப்ரெஷர் வாஷ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிங்கனாலே எனஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேஜரான மெயின்டெனன்ஸ்னால் அது செயின் தான். நீங்கள் செயினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் போகிற இஷ்யூஸ்லாம் சீக்கிரமாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணணும்னாலே ஒரு பெரிய பட்ஜெட் இழுத்து விட்டுரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செயினை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் க்ளீனாக ரோட்ஸில் ஓட்டுறீங்கன்னா 1000 kilometers ஒன்ஸ் நீங்கள் க்ளீனிங் அண்ட் லூபிங் பண்ணிங்கனாலே இனஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் சென்னை மாதிரியான சிட்டி டிராஃபிக்லலாம் ஓட்டுறீங்கன்னா 300 to 400 kilometers நீங்கள் கண்டிப்பாக க்ளீனிங் அண்ட் லூபிங் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங்க்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையுமே வந்து செக் அவுட் பண்ணுங்கள். 1000 kilometers ஒன்ஸ் நீங்கள் செயினை வந்து டைட் பண்ணணும். ஆர்இ சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலே ஃப்ரீயாக பண்ணி தரங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் எல்லா பைக்குக்குமே ஸ்கிப் பண்ணாமல் மஸ்ட்டாக வந்து பண்ணணும். ஆர்இ பொறுத்த வரைக்கும் 500 kilometers ஃபர்ஸ்ட் சர்வீஸு, தென் 5000 kilometers, 10,000, 15 இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆர்இயில் வந்து 5000 kilometersல உங்களுக்கு ஆயில் டாப் அப்னு சொல்கிறாங்க. 10,000ல ஆயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. தென் 15,000ல டாப் அப், 20,000ல ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதர் பைக்ஸ் போனீங்கன்னா பைக் மேனுவலில் செக் பண்ணிங்கனாலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ டாப் அப்புங்கிற மாதிரி. என்னதான் நம்ம பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணாலுமே எவ்ரி 3000 kilometers நீங்கள் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு இன்ஜின்லேயே ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். மினிமம் லெவலுக்கு கீழே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் லெவல் வந்து டாப் அப் பண்ணிடணும். வண்டியோட பிரேக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் சர்வீஸ்லேயே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லோவாக ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் டைட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வண்டியில் நீங்கள் எதுனா எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா அது மேஜரான இஷ்யூ கூட இழுத்து விட்டுரும். ஸோ ஏன்னா சவுண்ட் வந்துன்னா இமீடியட்டாக செக் பண்ணுறது நல்லது. வண்டியில் இன்ஜின் செக் லைட் எரிஞ்சாலும் இமீடியட்டாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா இப்போ வர வண்டி எல்லாமே வந்து சென்சார்டு வண்டி தான். இன்ஜினில் எதுனா இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகும். அதுவுமே அசால்ட்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜரான இஷ்யூ வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஃபார் பெட்டர் இன்ஜின் லைஃப் கியர் சேஞ்சிங்க்கு ஒரு ரூல் இருக்குது. அதை நான் என்னங்கிறத சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் இதுபடி வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டியோட இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ தட் நமக்கு லைஃப் வந்து நல்லா வரும். வண்டி ஓட்டும் போது நிறைய பேர் ஒரு மேஜர் மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கிளச்சை பிடிச்சிக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுறாங்க. இதனால என்ன ஆகும்னா சீக்கிரமாக கிளச் பிளேட் தேஞ்சு உங்களுக்கு மேஜரான செலவை வந்து இழுத்து விட்டுரும். ஸோ கிளச்சை வந்து தேவையான அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு கிளச் பிளேட்டோட லைஃப் வந்து லாங்கராக வரும். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கிறேன். Until then, bye from Colin. I don't ever slow up, no I don't take shit, I got no love.